வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைய தேதியில் தமிழகம் முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூர்மையான பார்வையும் கூர்மையான விமர்சனமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். இவரை சுற்றி இருக்கக்கூடிய கவனம், விமர்சனம், பார்வை, எதிர்பார்ப்பு அதிகம். இன்றைய சமூக வலைதளங்களுடைய பார்வையில் மட்டுமே பார்த்தோமானால் விமர்சனங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம். துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள், செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு நடந்த விஷயங்கள், சட்டமன்றத்தில் நடந்த விஷயம், கூவத்தூரில் என்ன நடந்தது, இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அவரிடம் கேட்பதற்கு கேள்விகளுக்கா பஞ்சம். பாருங்கள், முடிந்தவரை கேட்டு பார்க்கலாம். வணக்கம். உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தினரை பற்றியும் பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது பதில் சொல்ல வேண்டிய விஷயம், அது சரி பண்ண வேண்டிய விஷயம்னு உங்களுக்கு தோணியிருக்கா? தேவையானவற்றிற்கு நாங்கள் எப்பொழுதும் பதில் சொல்லித்தான் வந்திருக்கிறோம். அப்போ இது தேவையில்லாத விமர்சனங்கள், ஏற்க முடியாத விமர்சனம் நினைக்கிறீங்களா? நிறைய விமர்சனங்கள் தவறான விமர்சனங்கள், அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு நாங்கள் குறிப்பாக நான் பதில் சொல்லி வந்திருக்கிறேன். இல்லை, தொடர்ந்து ஒருத்தர் மட்டும் இல்லாமல் இது டிடிவி தினகரன் பற்றிய விஷயம் மட்டும் இல்லை, நீங்களோ திருமதி சசிகலாவோ அல்லது திரு நடராஜனோ திரு திவாகரனோ, இந்த குடும்பத்தில் எந்த பேரை சொன்னாலும் உடனே ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களையும் வெளியில் எல்லாம் வரும்போது இது எங்கே வேர் இட் வென்ட் ராங், இது சரி பண்ண வேண்டிய விஷயங்கிறது ஒரு எண்ணமா இல்லையா? புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது அரசியல் பயணத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பிலே இருந்து தொடங்கிய காலத்திலிருந்து எங்களது சின்னம்மா திருமதி சசிகலா அவர்களும் நாங்களும் அவருடன் இருந்து வருகிறோம். அந்த காலத்திலேயே அவரை எங்கள் குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தி விட்டால் அவரை தமிழகத்திலிருந்தே பெங்களூருக்கோ வேறு மாநிலத்திற்கோ விரட்டி விடலாம் என்று அன்றைக்கு பலர் திட்டமிட்டு சதி செய்தார்கள். அந்த காலத்திலே அம்மா அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் பலமும் அவரை சுற்றி பாதுகாப்பாக இருந்த எங்களின் பலமும் எதிரிகளின் கண்ணை உறுத்தியதால் பலமுறை தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டோம். ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமாக. அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏன் ஜெயலலிதாவே விலக்கி வைக்கணும்? அம்மா அவர்களின் எண்ணத்திற்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ யாராவது செயல்பட்டு இருந்தால் அம்மா அவர்களை ஒதுக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த விஷயமா, இல்லாட்டி தெரிஞ்சு நடந்த விஷயமா? அவங்க உலகத்தின் பார்வையில் அவங்க ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான, ரொம்ப ஒரு ஆளுமை கொண்ட ஒரு லேடி. அவங்கள யாரும் சுலபமாக ஏமாற்ற முடியாது, ஒரு பொய் சொல்லி போட்டு கொடுத்து இது பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக திருமதி சசிகலா அவர்களை தவிர மற்ற அத்தனை பேரையுமே கட்சியினர் யாரும் புழங்கக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு அவங்க நீக்கி வச்சுருந்தாங்க. அப்படின்னா 88 91 வரை அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம். 91 அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வரான பிறகு அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலையிலே எங்களது குடும்ப உறுப்பினர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களால் அவர்கள் விலக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் 2007 வரை அம்மா அவர்களுடன் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறேன். 2010 ஜூன் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக, கழகத்தின் பேரவைச் செயலாளராக, அமைப்புச் செயலாளராக, பொருளாளராக இருந்திருக்கின்றேன். 2011க்கு பிறகுதான் என்னை அம்மா அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இல்லை, அதுதான் என்னுடைய சந்தேகமே. அவங்களுடைய அன்பை பெற்றவராக இருந்தால்
திரும்பவும் திருமதி சசிகலாவை எப்படி சேர்த்துக்கிட்டாங்களோ ஒரு சில மாதங்கள்லேயே அந்த மீண்டும் இணைப்பு நடந்து 2011 இறுதியில் நடக்கு, 2012 ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கிட்டாங்க. அதை மாதிரி உங்களையும் சேர்த்துக்கணும். இன்னைக்கு வந்து டாக்டர் வெங்கடேஷும் நீங்களும் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கீங்க. அந்த முடிவை கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் வாய்ப்பு இருந்தது அவங்க எடுத்திருக்கணுமே. 6 ஆண்டுகள் வந்து அவங்க எடுத்த முடியல மாறாமல் இருக்கிறாங்கன்னா 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகளில் அம்மா அவர்கள் நான் வந்து அவர்களை சந்திக்க வேண்டும் என்று எங்களது சின்னம்மா மூலம் சொல்லியிருக்கின்றார்கள். நானும் ஒரு சில முறை சந்தித்திருக்கின்றேன். நீக்கப்பட்ட பிறகு அரசியல் இல்லாமல் பல்வேறு அவர்களுடைய சொந்த விஷயங்களை அம்மா அவர்களின் சார்பாக நான் செய்திருக்கின்றேன். அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவரை சென்று சந்தித்திருக்கிறேன். அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது சின்னம்மா அவர்கள் என்னிடம் கூறியது, அக்கா அவர்கள் மருத்துவமனையை விட்டு வீட்டிற்கு நல்ல விதமாக வருவார்கள், வந்த பிறகு மீண்டும் உன்னை அரசியலிலே அவரோடு பணியாற்ற அழைக்க இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளரான பிறகு என்னை அவருடன் பணியாற்ற பிறகு துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்தார். இப்போ நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து நீங்கள் அவங்கள்ட்ட 88லேருந்து அவங்க கூட இருந்தது, ப்ளஸ் 2007லேருந்து இருந்தது, 86லேருந்து இருந்தது மாதிரி பல கட்டங்களில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை உங்கள் குடும்பத்தினர் மற்றவர்கள் ரெண்டையும் தனியாக பிரித்து பார்க்கணுமா? உங்களுடைய கேஸ் தனி, உங்கள் உறவினர்கள் மற்றவர்களுடைய கேஸ் தனின்னு பிரித்து பார்க்கணுமா? இல்லாட்டி இது வந்து எல்லாருமே மன்னாருடைய சேர்ந்தவர்கள், சசிகலா குடும்பத்தை சேர்ந்த நடராஜன் வந்து ஒரே கிளானில் மொத்தமாக சேர்க்கணுமா? சின்னம்மாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது உண்மை. அதில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் தானே. எனவே என்னை தனியாகத்தானே பார்க்க வேண்டும். இந்த வாய்ப்பே கூட உங்களுக்கும் திரு டாக்டர் வெங்கடேஷுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த மீண்டும் சேர்க்கப்படலை. ஸோ இது வந்து 2 கேஸையுமே தனியாக பிரித்து பார்க்குறாங்க. ஜெயலலிதா மட்டுமில்ல, சசிகலாவுமே அந்த மாதிரி பிரித்து பார்க்குறாங்களா? நீங்கள் 2 பேர் வேறு கணக்கு, மற்றவங்க வேறு கணக்கு. சின்னம்மாவை பொறுத்தவரை யார் தேவையோ அவரை அவர்கள் அழைத்து அரசியலிலே அவரோடு வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது திரும்ப சசிகலா வெளியே வந்துட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி அவங்க நல்லபடியாக வந்த பிறகு உங்களை திரும்ப உங்களை சேர்க்கணும்னு திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. இது அவங்களா சொன்ன விஷயமா, இல்லாட்டி அவங்க சொன்ன விஷயமா, இல்லாட்டி அவங்க சொன்னதா இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்கிற விஷயமா? நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அம்மா அவர்கள் சொன்னதாக சின்னம்மா என்னிடம் சொன்னார்கள், அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதற்கு காரணமாக இந்த நீக்கப்பட்ட நடவடிக்கை பிறகு கூட நீங்கள் 2-3 தடவை சந்திச்சதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க உங்கள் மேலே இம்ப்ரெஷனில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவங்களே சேர்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயம் நம்புகிறேன். டிசம்பர் 6ஆம் தேதி ராஜாஜி ஹாலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடலுக்கு அருகில் சுற்றி திடீர்னு ஒரு 12-13 பேர் முழுக்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து இருந்தபோது பப்ளிக் மத்தியில் ஒரு என்ன இது அப்படின்னு ஒரு வியப்பும் ஒரு மாற்று உணர்வும் இருந்தால் நீங்கள் கருதலையா? அன்றைக்கு நான் இருந்த துக்க மனநிலையிலே அம்மா அவர்களின் அந்த இறுதி நேரத்திலே நான் அங்கே வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு ராஜாஜி ஹால் உள்ளே சென்று அங்கே அமர்ந்து விட்டேன். அவ்வாறு ஒரு மனநிலை இருந்ததா இல்லையா என்பதை எல்லாம் நான் யோசிக்கின்ற அளவிலே அன்றைக்கு எனது மனநிலை இல்லை. முழுவதும் அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே என்ற துக்க நினைவிலே தான் நான் இருந்தேன். அப்போ நீங்கள் அந்த சோகத்தில் இருந்தீங்க. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் யோசிச்சிங்களா, ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு இவ்வளோ பேரும் நீங்கள் அன்னைக்கு அசம்பிளாக இருக்க வேண்டாம், நம்ம அதை அன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துருக்கலாம், நம்முடைய சோகத்தை நம்மோட வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்களா? நாம் நம்மை தவிர மற்றவர்களை பற்றி எப்படி அவர்கள் அதை நீங்கள் செய்திருக்கக்கூடாது என்று சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்று நினைக்கின்றேன். திரும்பவும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து பார்க்க விரும்புகிறீங்களோ, பிரித்து காட்ட விரும்புகிறீங்களோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொல்லுது நீங்கள் என்ன டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து, பாஸ்கர்லேருந்து, திரு நடராஜன்லேருந்து எல்லாருமே தான் இருந்தாங்க. எல்லாருமே இருந்தபோது ஸோ இது வந்து ஒருத்தர் பேசினாலும் ஒருத்தர் நடக்கும். யாரும் ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியும். பட் அந்த மனநிலையில் யாரையும் நீங்கள் இருந்தீங்க இங்கே இருக்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி தோணிருக்கா? இன்னைக்கு இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த டிசம்பர் 6 எல்லாருமே சுற்றி இருந்துட்டாங்க. ஒரே நாளில் வந்து அந்த அம்மா மறைஞ்ச உடனே யாரெல்லாம் நீக்கப்பட்டிருந்தாங்களோ அத்தனை பேர் வந்து உட்காந்துட்டாங்க. அப்படி அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. அது வந்து ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயம் இல்லை நினைக்கிறீங்களா?
விமர்சனத்திற்கு உள்ளாவது என்பது மற்றவர் மனநிலை பொறுத்தவது. என்னை பொறுத்தவரை எல்லோரும் துக்க மனநிலை இருந்தார்கள். அந்த அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதனால் எல்லோரும் துக்க மனநிலை அங்கே நின்று இருக்கலாம். அடுத்தடுத்த கட்டமாக ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பொதுச் செயலாளராக திருமதி சசிகலாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு அவசரம் காட்டப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கழகத்திலே உள்ள முன்னோடிகள், அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு பன்னீர்செல்வம் உட்பட அனைவருமே சின்னம்மா அவர்கள்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். டிசம்பர் 29ஆம் தேதி அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இல்லை, ஆனால் திரு பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மதுசூதனன் அவர்கள் பொதுச் செயலாளராக வேண்டும், நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு தான் திருமதி சசிகலா எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் ரொம்ப மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு நாங்களே பொதுச் செயலாளருங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடக்க ஆரம்பிச்சது. அது அவர் சொல்வதெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவர் வழி தவறி சென்று விட்டார். அவர் முதல்வராக இருந்த 70 நாட்களிலே அவர் பேசியதற்கும் இப்பொழுது அவர் பேசுவதிலிருந்தே அவருடைய உண்மையான எண்ண ஓட்டம் என்ன என்பதும் அவரது வார்த்தைகளிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஸோ முதல்வர் பதவி கிடைக்கல, அது தொடராது அப்படிங்கிற விரக்தியில் தான் அவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக. ஆனால் முதல்வர் பதவியை அவரை வைக்க சொல்லி கேட்டதே திருமதி சசிகலா தான் அவரே சொல்கிறாரு. அவங்க தான் என்னை வற்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வற்புறுத்தி எல்லாம் யாரும் சொல்லவில்லை. சின்னம்மாவை திரு பன்னீர்செல்வம் உட்பட அனைவருமே அவர்தான் முதல்வராகவும் பொதுச் செயலாளராகவும் இருக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள், வற்புறுத்தினார்கள். அது அவரே சொல்கிறார். ஆனால் சின்னம்மா அவர்கள் எனக்கு இந்த பதவிகள் வேண்டாம், அம்மா அவர்களின் நியமிக்கிட்ட உங்கள் அமைச்சரவையை தொடரட்டும் என்று அன்றைக்கு சின்னம்மா அவர்கள் பன்னீர்செல்வம் தலைமையிலேயே அமைச்சரவை இருக்கட்டும் என்று அன்றைக்கு அவர்களிடம் அறிவுரை கூறினார். அதன் பேரில் தான் அவர் முதல்வராக்கப்பட்டார். ஸோ பொதுச் செயலாளராக மதுசூதன் அவர்கள் தொடரணும் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லலை. எந்த காலத்திலும் அதை போட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதை பன்னீர்செல்வம் இப்பொழுது அவர் முதல்வர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அப்படி ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார். 60 நாளில் அவர் முதலமைச்சராக தொடரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர் தொடர வேண்டாம் என்கிற நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் அவரது செயல்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழகத்தினருடன், குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடன் அவர் ஏற்படுத்தி கொண்ட உறவு, பிறகு அமைச்சரவையிலே உள்ள சக அமைச்சர்களுடன் ஒரு நல்லுறவை பேணி காக்காமல் சட்டமன்ற உறுப்பினர்களோடு மற்றும் கழகத்தைச் சேர்ந்த முன்னோடிகளோடு பிரிந்து தனியாக அவர் செயல்பட்டது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர் திமுகவினருடன் ஏற்படுத்தி கொண்ட உறவும், துரைமுருகன் சட்டமன்றத்தில் அவர் சிரித்து பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சிரித்து பேசியதில்லை, உங்களுக்கு தெரியாதில்லை, நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. நான் கேட்கணுங்கிறல அதை துரைமுருகன் என்னவெல்லாம் சொன்னார் பொதுச் செயலாளர் சொன்னாங்க. இல்லை, துரைமுருகன் அன்றைக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு முதல்வராகுவதற்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவளிப்போம், அதிமுக உங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்னபோது அவர் அதற்கு சரியான பதில் அளித்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, அப்படி வெறுபாட்டியமாக அதுதான் உண்மையான எண்ணமாக இருந்திருந்தா நம்பிக்கை வாக்கிடும் போது திமுக வாக்களிச்சிருக்கணுமே. அவங்க வாக்களிப்பை புறக்கணிச்சு தானே போனாங்க. அவங்க அப்படின்னா புறக்கணிக்கல, அவங்க எதிர்த்து வாக்களிக்கிறது தான் இருந்தாங்க சார். பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக தானே அவங்க, பன்னீர்செல்வம் தான் முதல்வராக தொடர வேண்டும் அதான் சொன்னேன். அப்போ அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கலாமே, அவங்களுக்கு நிலைமை மாறி இருக்கு. அவங்க கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவில்லை என்று தெரிந்த பிறகு அவ்வாறு முடிவெடுத்தார்கள். திமுகவோட கொண்டிருந்த உறவுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஏற்புடைய விஷயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா வெளி உலகம் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அவங்களோட பற்றின விமர்சனம் மாறி மாறி நடந்துகிட்டு தான் இருந்தது. அமைச்சரவையில் இருந்த சகாக்கள் பன்னீர்செல்வம் அவருடைய வளர்ச்சியை பொறுக்காம இந்த விஷயத்தை செஞ்சாங்களா, இல்லை சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறக்கா இந்த விஷயத்தை செஞ்சாங்களா? 60 நாட்கள் நடந்த அதிமுக ஆட்சி, திரு பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்னு சொல்ல போறீங்களா? பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கைகள் சரியில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சின்னம்மா அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும், தொடர வேண்டும். பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து முதல்வராக செயல்பட்டால் அது ஆட்சிக்கு நன்றாக இருக்காது, அவரது எண்ண ஓட்டமும் செயல்பாடுகளும் வேறு விதமாக இருந்து வருவதாக அனைத்து அமைச்சர்களும்
மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளும் திரும்ப திரும்ப வந்து சொல்லி கொண்டு இருந்ததால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கட்சிக்குள்ள ஒரு மாதிரியும் பொதுவெளியில வேற மாதிரி இருக்கிறதா நீங்க உணரலையா? பொதுவெளியில என்ன சொல்றாங்க, வார்தா புயலா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், எண்ணெய் விவகாரமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே இந்த அரசு சிறப்பா செயல்பட்டது. அவங்க வந்து முதலமைச்சர் வந்து நேரடியா களத்துல நின்னு வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான பார்வை சொல்ல, நீங்க வந்து இல்ல அவர் சரியா செயல்படான்னு சொல்லி சொல்ல ஒரு முரண் பார்க்கலையா நீங்க? அது ஒரு கூட்டு நடவடிக்கை. அமைச்சரவைகள் முதல்வர் மாத்திரம் செய்துவிட முடியாது. எல்லோ அமைச்சர்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கை. அதுபோல எல்லா விஷயங்களும் தமிழக அம்மா அவர்களின் அரசாங்கத்தின் நடவடிக்கை தானே தவிர அது பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டது, பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்படல. பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்படவில்லை என்று கூறுவதை விட அவர் கட்சி கட்டுப்பாட்டோடு செயல்படவில்லை. ஓகே, அப்போ பொதுச்செயலாளர் அவங்கள கூட்டு வந்து எப்பயாவது ஒரு அறிவுரை வழங்கியிருக்கலாம், எச்சரிக்கை வழங்கியிருக்கலாம், கண்டித்திருக்கலாம். கட்சியுடைய பொதுச்செயலாளர் அவங்க தான், உங்களுடைய செயல்பாடு சரியில்லை, அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து புகார் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அரவணைச்சு போங்க, திமுகவோட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு, இதெல்லாம் சொல்லலாமே. 2-3 முறை அவரை அழைத்து அவரை வைத்து கொண்டே மற்ற அமைச்சர்கள் அவருக்கு எதிராக சொன்னவர்களையும் கண்டித்து அவரையும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள், திமுகவினருக்கு ஏன் பதிலளிக்கவில்லை, திமுக இதை போன்ற ஒரு சந்தேகமான சூழ்நிலை உருவாவது போல் நடந்து கொள்ளக்கூடாது என்று 2-3 முறை அவரிடம் சின்னம்மா அவர்கள் அறிவுரை கூறினார்கள். அதை அவர் கேட்காம செயல்பட்டார்ன்றீங்க? அதை கேட்பது போல் அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதை மீறி செயல்பட்டார். தன்கிட்ட ராஜினாமா கடிதம் தன்னிடம் வந்து கட்டாயப்படுத்தி தான் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கடிதம் வாங்கினவர்கள் பட்டியலில் நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்போ நீங்கள் கட்சியில் சேர்க்கப்படலை. கட்சியில் சேர்க்கப்படவில்லை என்பதற்கும் பொதுச் செயலாளர் இல்லத்திலே நான் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொன்னது அமைச்சர் பெருமக்கள்லாம் இருந்தாங்க, மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, பொதுச் செயலாளர் இருந்தாங்க, என்கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் உங்களுடைய பேர் நான் இருந்தேன். அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. பிப்ரவரி 5ஆம் தேதி நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்த பொழுது பன்னீர்செல்வம் வந்து எங்களோடு அமர்ந்தார். அப்பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சின்னம்மா அவர்களை நாம் முதல்வராக்க வேண்டும் என்று மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திரு பன்னீர்செல்வத்தை பார்த்து கூறினார். மற்ற அமைச்சர்களும் சொன்னார்கள். அப்பொழுது பன்னீர்செல்வம் அதை செய்து விடுவோம், சின்னம்மா அவர்கள் முதல்வராக இருந்தால்தான் நல்லது, எனக்கும் மனதிலே அந்த எண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அதனால் சின்னம்மா அவர்களை முதல்வராக்குவோம் என்று கூறினார். ஒரே சம்பவம், 2 வேறு ஸ்டேட்மெண்ட்டு. விருமாண்டி படம் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு கதை, இந்த பக்கம் ஒரு கதை தனியா இல்லை. அவர் சொல்றாரு இவங்கெல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்றாங்க, நீங்க வந்து இல்லை ஆமா நல்லதுதான் எழுதி கொடுத்து விட்டு அன்றைக்கு அந்த கூட்டத்திலே போய் முன்மொழிந்து விட்டு மீண்டும் அங்கு தோட்டத்திற்கு வந்து விட்டு அடுத்த நாளும் வந்து எங்களோடு இருந்து விட்டு 2 நாட்கள் கழித்து தான் அவர் திடீரென்று தியான நாடகம் நடத்தினார். அவருக்குள்ள தோணலாம்ல, ஒரு டிசிப்ளின்டு ஒர்க்கரா அவர் வந்து நம்ம இந்த விஷயத்தை செய்யணுமா, இது வந்து கட்சிக்கு ஒரு குந்தகம் ஏற்படுத்தாதா, அது செய்யணுமா வேண்டாமான்னு அவர் யோசிச்சிருக்கலாம்ல. அது வந்து ஒரு நியாயமான விஷயம் தானே. அவர் ஒரு அரை மணி நேரம் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்லி அவரே அவர் உதவியாளருக்கு அலைபேசியில் அழைத்து அவரது லெட்டர் பேடை கொண்டு வர செய்து கடிதத்தை டைப் செய்து கையெழுத்திட்டு சின்னம்மா அவர்களிடம் நான் கொடுக்க வேண்டும் என்றார். நாங்கள் சின்னம்மா அவர்களை அழைத்தோம், அவரிடம் கொடுத்தார். பிறகு அந்த கடிதங்களோடு அவர்தான் தலைமை கழகம் சென்றார். அவர் சொன்னது என்ன, வீட்டுக்கு போக விடல, அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போக விடும்ல, நான் வந்து இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இதே மாதிரி எதை வேண்டுமாலாம் அவர் சொல்லலாம். நீங்கள் கேட்பதற்கு வேண்டால் நன்றாக இருக்கிறது. ஒரு போயஸ் தோட்டத்திலிருந்து அவர் வீட்டுக்கு போகாமல் அவர் எல்லாம் அவர் செக்யூரிட்டியோடு தானே அவர் போகிறாரு. அவர் கூட நாங்கள் வேறு யாராவது ஏறி ஏதாவது கன்மேனை வச்சு தலைமை கழகத்துக்கு கொண்டு போனாங்களா? அவர் காரில் தானே போனார் அவர். இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது எல்லாருக்கும் தோணலாம், சரி ஓகே ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு இவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு செங்கோட்டையன் மற்றவங்கெல்லாம் கட்சிக்காரங்க, ரைட் ஓகே. திரு டிடிவி தினகரன் அங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ வந்து அவர் துணை பொதுச்செயலாளர் நியமிக்க இப்போ கட்சியில் சேர்க்கப்படவில்லை. எஸ், அப்போ அவர் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் குழுவில் அவர் நான் வந்து எங்கள் செக்ரட்டரியேட்டில் போய் உட்காரல. பொதுச் செயலாளர்கள் அம்மா அவர்களின் வீட்டிலே பொதுச் செயலாளர் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தேன். நாங்கள் இருந்த அறைக்கு தான் திரு பன்னீர்செல்வம் வந்தாரே தவிர நான் அவர் வீட்டுக்கு செல்லவில்லை. அதில் இருப்பதில் என்ன தவறு என்று நினைக்கிறீர்கள்? என்னை கட்சியில் சேர்த்து எனக்கு பதவி கொடுப்பதற்காக இருந்தார்.
அந்த நேரத்தில் அவரோட நான் தினமும் தலைமை கழகம் வந்து சென்றேன். 2 நாள்ல இந்த மாற்றம் பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 7க்குள்ள அந்த மாற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் மனசுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட அழுத்தம் தான் இல்லையா, அது வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பன்னீர்செல்வத்தின் பதவி ஆசையும் அவருடைய துரோக சிந்தனைக்கு துணை போன பிற சக்திகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீய சக்திகளுடன் அவர் சேர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தேறியன. அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் 12 பாராளுமன்ற உறுப்பினர்களும் போயிருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கணுங்கிற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குமே கூட இந்த தலைமையோட செயல்பாடு, தலைமையோட நிலைப்பாடுல ஒரு மாற்றம் இருந்துன்னு நினைக்கிறேன். 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 11 சட்டமன்ற 34 பேரில் ஒரு 11 பேர் அவரை சேர்த்து அவர்கள் அந்தந்த மாவட்டத்திலே அவர்களுக்குள்ள உள்கட்சியிலே உள்ள ஒரு சிலர், அவர்களுக்கு பிடிக்காதவர்கள், தனக்கு மந்திரி பதவி கிடைக்காது, பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்தால் ஏதோ அவர் திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக நம்மிடம் ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள், மந்திரி பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்றவர்கள் தான் அந்த 10-11 பேரும். திமுக ரொம்ப வெளிப்படையா அந்த கட்சியோட செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அவங்கள ஆட்சியில் அமைக்கிறக்கா நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், எங்களுக்கு அது வெளியில் அப்படித்தான் சொன்னார். ஆனால் பன்னீர்செல்வம் அந்த காலத்தில் அவரது பத்திரிகை பேட்டிகளும் தொலைக்காட்சி பேட்டிகளும் பன்னீர்செல்வம் சிறந்த மனிதர், அவர் முதல்வராக வேண்டும் என்று அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் உங்களுக்கு தெரியுமே. இல்லை, அவர் முதல்வராக வேணும்னு சொல்ல என்ன எதுக்காக மாற்றினாங்கிற பதில் சொல்லணும் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் திமுகவுடன் அவருக்கு இருந்த உறவினால் தான் அவரை மாற்றினார் என்பது அவருக்கு தெரியும். அரசியலுக்காக அவர் அப்படி பேசி வந்தார். ஓகே, பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ஆளாம் சொல்லி முடிவெடுத்து சட்டமன்ற குழு கூடி முடிவெடுத்த உடனே ஆளுநருக்கு அனுப்புறீங்க. ஆமாம், ஆளுநரை சந்தித்து கொடுத்தோம். ஆமாம், அதுக்கு நீங்கள் முடிவெடுத்த பிறகு ஆளுநர் ஊரில் இல்லை, முடிவெடுத்த போது ஆளுநர் ஊரில் இல்லை, நீங்கள் கடிதம் அனுப்புறீங்க, அவர் பார்த்துக்கிறாரு, 2-3 நாள் சைலண்ட்டாக இருக்குது. 2வது நாளே உச்சநீதிமன்றம் சொல்லுது சொத்து வழக்கில், மேல்முறையீட்டு வழக்கில் நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோம்னு. அதுக்கான தீர்ப்பு 1 வாரம் பொறுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தேதி கொடுப்பாம ரொம்ப இன்ஃபினிட்டாக வைக்கல. அப்போ அந்த 1 வாரம் நீங்கள் பொறுத்திருந்தால் என்ன, அதுக்குள்ளே அவ்வளவு நெருக்கடி வரல, பதில் கடிதம், மீண்டும் ஒரு முறை அவங்க போய் சென்று சந்திக்கிறது, அவங்க வரணும்னு சொல்லுது, இந்த அழுத்தம் எதற்காக? யாரும் சந்திக்கவில்லை, சந்திக்கவில்லை. இல்லை, ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துறாருன்னு தெரியல, இதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. யாரு நாங்கள் யாரும் சொல்லலை, பொதுச் செயலாளர் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரே ஒரு கடிதம், எங்களை அழைக்க வேண்டும் என்று அவருக்கு ரிமைண்டர் கடிதம் எழுதப்பட்டது, அவ்வளோதான். ஒரு கடிதம் தான் எழுதப்பட்டது. இந்த தீர்ப்பு வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிச்சயம் அந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிராக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஒரு கிளியர் கேஷுங்க, ஓப்பன் அண்ட் ஷட் கேஷ், இதில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீதியரசர் குமாரசாமி கொடுத்த தீர்ப்பில் கணக்கிலே குளறுபடி, அது லாஜிக்கலாகவே இல்லை, ஸோ இது கிளியராக செட்டசைட் ஆயிரும் அப்படின்னு நிறைய சட்ட வல்லுநர் சொல்லிட்டு இருந்தாங்க. நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் நிறைய சட்ட வல்லுநர்கள் நிச்சயம் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம். பட் இப்போ 2 நீதியரசர்களுமே ரொம்ப திடமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் வெர்டிக்ட் கூட இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் எல்லாமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்டென்சிவாக ஊழலுக்கு எதிராக எப்படிலாம் செயல்படணுங்கிற கடுமையான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? பொறுத்திருந்து பாருங்கள். இந்த தீர்ப்பு வந்துருச்சு, வந்த பிறகு அடுத்ததாக ஒரு சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு இடையில நடந்த விஷயம் ஒட்டு மொத்தமாக அத்தனை எம்எல்ஏக்களையும் கொண்டு போய் கூவத்தூர் விடுதியில் வச்சிருந்தது. உங்கள் எம்எல்ஏ மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை ஏன் நீங்கள் அப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சின்னம்மா அவர்களை முதல்வராக பதவியேற்பதை காண்பதற்காக சென்னையிலே கூடியிருந்தார்கள். 1 வாரம் காலம் தாழ்ந்த பிறகு பன்னீர்செல்வம் எங்களை விட்டு பிரிந்து அவரை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தொலைபேசியிலும் அவர்களுடைய உறவினர்களையும் அணுகி உங்களுக்கு அது தருகிறோம், இது தருகிறோம் என்றும், எங்களுடன் வந்துவிட்டால் நாம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைத்து விடலாம், நமக்கு திமுக ஆதரவாக இருக்கின்றது, பல பேருடன் அவர்கள் தொலைபேசியிலே பேசினார்கள். அவருடைய தொந்தரவை தாங்க முடியாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களாக ஒன்று சேர்ந்து நாம் இவ்வாறு செய்யலாம் என்று அன்று முடிவெடுத்ததன் பிறகுதான் அவர்களுக்காக அமைச்சர்களே சேர்ந்து அந்த கூவத்தூரில் அந்த ரிசார்ட்டில் போய் தங்கினாங்க. இல்லை, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், தொகுதி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கேட்டிருந்தாங்கன்னு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க, எந்த நெருக்கடியுமே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது, கன்னியாகுமரியில் இருந்தாலும்
ஒரு 12 மணி நேரத்துல சென்னை அடைஞ்சிட முடியும் ஆன் ரோடு வந்தாலே. ஸோ வந்து நாளை காலைல வருவாங்களா, கவர்னர் எப்போ கூப்பிடுவார் அப்படிலாம் எந்த பதட்டமான விஷயமே இல்லை, இல்லை. கவர்னர் உடனே அழைப்பார். பன்னீர்செல்வத்தோட இந்த டார்ச்சர் அதையெல்லாம் சமாளிப்பதற்காக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களாக முடிவெடுத்து ஒரு இடத்தில் தங்கியிருந்தார். இதில் ஒன்று கடந்த காலங்களில் பார்த்தால் 87 புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கூட இதே போல் தான் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒற்றுமையாக எங்கள் ஊர் பக்கத்தில் அருப்புக்கோட்டையெல்லாம் வந்து இருந்தாங்க. தங்கியிருந்தாங்க. கே சார் வீட்டில் அது மாதிரி வெளியூர்களுக்கு சென்றார்கள். ஈவன் மற்ற மாநிலங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆந்திராவில் கூட ஆந்திராவில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது. என்னுடைய கேள்வி என்னென்ன, அவங்களுடைய ஃப்ரீ வில்ல தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஏன் சுதந்திரமா இந்த விமர்சனங்களும் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் இல்லை, vote அதை போய் நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறத விட அவங்க ஒத்துமையாக எல்லாம் போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு சென்னையில் அழைப்பு வந்தால் உடனே வந்துடலான்ட்டு எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அதான் சட்டமன்ற உறுப்பினர்களே உங்களது தொலைக்காட்சி பேட்டியிலெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அங்கே எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க. கவர்னர் அழைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். எத்தனையோ ஈவன் செம்மலை அங்கே இருந்தவர் தானாகத்தானே வீட்டுக்கு போயிட்டு வந்தால், நாங்கள் ஒன்றும் அவரை பிடிச்சி வச்சுக்கலையே. அவர் ஒருவேளை எடப்பாடி வந்து முதல்வரானால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்னிடமே சொல்லிவிட்டு சென்றார். அந்த 10 சட்டமன்ற உறுப்பினரும் கட்சிக்கு எதிராகவோ தலைமைக்கு எதிராகவோ முடிவெடுத்து அங்கு செல்லவில்லை. தங்களது அரசியல் மாவட்டத்திலே உள்ள அரசியல் உள்கட்சி அரசியல் காரணம் உள்கட்சி அரசியலால் அவர்கள் சென்றார்கள். அப்போ அவங்க திரும்பவும் தாய் கழகத்தில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அன்று நான் தலைமை கழகத்திலே நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை கேட்டார்கள். நிச்சயம் தாய் கழகத்திற்கு வழி தவறி சென்றவர்கள் வந்தால் நிச்சயம் நாங்கள் தாய் அன்போடு அவர்களை இணைத்துக் கொள்வோம் என்றுதான் துணை பொதுச்செயலாளர் என்கிற முறையிலே பொதுச்செயலாளர் சார்பாக அன்றைக்கு நான் பேட்டியிலே அவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன். இந்த 11 எம்எல்ஏக்கள் மற்றும் 12 எம்பிக்கள் எல்லாருமே எல்லோரையுமே பன்னீர்செல்வம் உட்பட அது ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், பன்னீர்செல்வம் அப்படின்னா எல்லோருக்கும் அந்த அழைப்பு பொருந்தும் என்று தான் கூறினேன். நீங்கள் துணை பொதுச்செயலாளரை பற்றி கேட்கலான்னு பார்க்குறேன். காலையில் ஒரு அறிக்கை நமது எம்ஜிஆரில் வருது, தன்னுடைய தவறுக்கு வருந்தி அவர் மன்னிப்பு கேட்டதுனால அவர் வந்து கட்சியில் மீண்டும் சேர்க்கப்படுறாருன்னு. அப்படியா அப்படின்னு செய்தி பார்க்குறக்குள்ளே அடுத்த பிரேக் நியூஸ் வந்துருச்சு. அன்னைக்கு அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க. என்ன அதுக்கு முன்னே அறிவிக்கிறதா இருந்தாங்க என்னை கட்சியில் சேர்த்து. எங்கள் கட்சியுடைய ஃபார்மேட்டே உங்களுக்கு தெரியும். ஒருவர் கட்சியில் மீண்டும் நீக்கப்பட்டு சேர்க்கப்படும் போது இந்த ஃபார்மேட்டில் தான் யாராக இருந்தாலும் சேர்ப்பாங்க. அது முன்னே சின்னம்மா அவர்கள் சேர்ப்பதாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அதற்கான தேவை ஏற்படவில்லை என்றால் அன்றைக்கு அவர்கள் பெங்களூர் செல்ல வேண்டும். அங்கு சிறையிலே போய் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் நிர்வாகத்தை பார்ப்பதற்கும் கட்சியில் உள்ளவர்களை தொடர்பு கொள்வதற்காகவும் என்னை கட்சியில் சேர்த்து எனக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி அளித்தார். இல்லை, அப்போ தவறுக்கு வருந்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தவறு செய்தங்கிறது ஒத்துக்கிட்ட மாதிரி ஆலையா? கட்சியுடைய ஃபார்மேட்டே தவறு வருந்தி தான் எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே வரி தான். யார் கட்சியில் சேர்க்கப்பட்டாலும் அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் சேர்ப்பாங்க. அப்போ உங்களை வந்து முதல்ல சேர்த்துருந்தா அந்த பிரச்சனை டிசம்பர் 6ஆம் தேதி பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பிரச்சனை வந்துட்டு 10 இல்லை ஏன் அப்படின்னா இல்லை பிரச்சனை யாருக்கும் இல்லை. உங்களுடைய கட்சி நீங்கள் எந்த முடிவு எடுக்கலாம். என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய ஒரே விஷயம், அது திரு பன்னீர்செல்வமோ திரு ஸ்டாலினோ பிற கட்சியினரோ ஒரு குடும்பம் சொல்லி சொல்லும்போது அந்த குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் மீண்டும் சேர்க்கப்பட்டு அந்த குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் உடனடியாக துணை பொதுச்செயலாளராக இருக்கும்போது அதுதான் விமர்சனத்துக்குள்ளாது. அது விமர்சனம் என்றால் எதை வேண்டாலும் சொல்லலாம். என்ன கட்சியில் கொண்டு வந்து சின்னம்மா இல்லை. நாங்கள்லாம் 87 அம்மாவுக்கு கூடவே இருந்திருக்கிறேன் 3 ஆண்டுகள். புரட்சித் தலைவர் மறைவின் பொழுது அம்மா அவர்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தேன். அம்மா அவர்களோடு நான் அந்த அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர்களோடு நான் அவருக்கு உதவியாளராக பாதுகாவலராக இருந்தவன் நான். அம்மா அவர்களே பல முறை என்னை கூட்டங்களிலே என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 99 அம்மா என்னை பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்தவர் அம்மா அவர்கள்தான். அவர்தான் என்னை வெற்றி பெறச் செய்து என்னை பேரவைச் செயலாளராக அம்மா அவர்களின் பெயரில் இருக்கிற புரட்சித் தலைவி பேரவைச் செயலாளராக நியமித்தார். பிறகு அமைப்புச் செயலாளராக பணியாற்றினேன். பிறகு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன். பிறகு என்னை பொருளாளராக்கினார். அதனால் அம்மா அவர்கள்தான் என்னை அரசியலிலே அறிமுகப்படுத்தியது. அம்மா அவர்கள்தான் என்னை ஒதுங்கி இருக்க சொன்னார்கள். மீண்டும் அம்மா அவர்கள் என்னை அழைக்க இருப்பதாக சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு அப்பல்லோவிலிருந்து. ஆனால் அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்ட காரணத்தால் சின்னம்மா அவர்கள் என்னை கூட வைத்திருந்தார்கள் அரசியல் உதவியாக. உங்களுடைய குடும்பத்திலேயே மற்றவர்கள் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்?
இப்போது திருமதி சசிகலா வந்து பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க, திரு டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச்செயலாளர் இருக்காரு, திரு டாக்டர் வெங்கடேஷ் வந்து உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இல்ல உறுப்பினர் இருக்கு. உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்காரு. ஆமா. முழு இருக்கிறாங்க. ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடியவங்க மற்றவங்க உங்களுடைய குடும்பம் வந்து பெருசு, எல்லாருக்கும் உலகம் அறிந்த குடும்பம் வந்து பெருசு. அப்ப அவர்கள் மீண்டும் அதிமுக செயற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை, ஏற்கனவே இருந்தவர்கள் எங்க இருவரை அவங்க சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். நான் கேட்குறேன், துணை பொதுச்செயலாளர்கிட்ட நான் கேட்குறேன், மீண்டும் அவர்கள் எல்லாம் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதே மாதிரி வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திரு நடராஜனோ, திரு திவாகரனோ, மற்றொரு மகாதேவனோ நிறைய பேர் இருக்கிறாங்க, பாஸ்கர். அது போன்ற வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இப்போதைக்கு. எப்பொழுதுமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே திரும்பவும் அதிமுகவுக்குள்ள வருவதற்கான உங்க 2 பேரை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லை. இல்லை. ஆனால் திரு நடராஜன் வந்து ஆமாம் நாங்கள் குடும்ப ஆட்சி தான் நடத்துகிறோம் என்னன்றீங்க அப்படின்னு பகிரங்கமாக மேடையில் தஞ்சாவூரில் சொல்கிறார். அவர் சொன்னார், அவருடைய கருத்து அது. அவர் வந்து 3வது மனிதர் இல்லையே, திருமதி சசிகலாவுடைய கணவர். அதனால் அவர் சொல்கிற கருத்துக்கு ஒரு வேல்யூ உலகத்தில் உண்டுங்கிறது தெரியும் இல்லையா? அதை நாங்கள் பெரிய கருத்தாக எடுத்துக்கலாம். அது அவர் வந்து பல வருடங்களாக அந்த பொங்கல் விழா நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் 90க்கு பிறகு போயஸ் கார்டனே வரவில்லை. இன்றைக்கும் அவர் போயஸ் கார்டனுக்கு வந்ததில்லை. சின்னம்மா அவர்கள் அவரோடு எந்தவித தொடர்பிலும் இல்லை. அதனால் அவர் சொல்கிற கருத்தை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தாக சின்னம்மா அவர்கள் என்றைக்குமே நினைத்தது இல்லை. அது கட்சியோட கருத்தாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இன்னைக்கு துணை பொதுச்செயலாளர் இல்லாட்டா கூட நீங்கள் வெளியேந்து பார்த்தாலே தெரியுமே அவங்களுடைய ஒரு கருத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நடராஜன் என்ன சொல்கிறாருன்னு எல்லாருமே பார்ப்பாங்கிறது தெரிஞ்சது. எல்லாரும் பார்ப்பாங்க. நாங்கள் அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக எடுத்துக்கிறது இல்லை. திரு திவாகரன் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக தயார் பண்ணியே வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அனுப்புவோம், எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமாவே இருந்தோம் சொல்லி சொல்லும்போது, ஜெயலலிதா ஏதோ பலவீனமானவர் போலவும் உங்களுடைய குடும்பத்தில் தான் அவங்களுக்கு முழுமையான பலத்தை கொடுத்தது மூலம் அப்படி ஒரு பொருள் கொள்ளப்படாதா? அவர் சொல்வது அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்று தெரியவில்லை. எங்கள் அம்மா அவர்களுக்கு உதவியாக பாதுகாப்பாக இருந்தோம் என்று தான் நான் கூறினேன். நாங்கள் இல்லை என்றால் அம்மா இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. மறைந்த முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள். இன்னைக்கு நிறைய மருத்துவ அறிக்கைகள் வெளிவருது. எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்கு, அப்போலோ வந்திருக்கு, சுகாதாரத்துறை செயலர் சொல்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, ரிச்சர்ட் பீலே வந்து நேரடியாக சொன்னார். இந்த சர்ச்சைகள்லாம் உருவாகி விமர்சனமாகி பூதாகரமாகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப எளிமையாக அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். சர்ச்சை வந்து எதில் வேணாலும் உருவாக்கலாம். இப்போ எதிர்கட்சிகள் ஏதாவது செய்து இந்த ஆட்சியையும் இந்த கட்சியையும் எப்படியாவது அழைத்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இல்லை, எல்லாருக்கும் தெரியும் வந்து ஜெயலலிதா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, டிவி பார்க்குறாங்க, தெம்பா இருக்கிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க, கட்சியினருடன் பேசினாங்க, அதிகாரிகளுடன் காவிரி பிரச்சனை பற்றி ஆலோசனை பண்ண. இந்த பிம்பம் வந்து ஓகே அவங்க கொஞ்ச நாள் வெளியே வர போறாங்க அப்படின்னு இருந்துச்சு. திடீர்னு வந்து இல்லை கார்டியாக் அரெஸ்டாக காலையில் சாயந்தரம் இல்லைன்னா அது வந்து கார்டியாக் அரெஸ்ட் திடீர்னு தானே வரும். அவங்களுக்கு அப்படி தானே வந்திருக்கு. இன்றைக்கி கூட எய்ம்ஸ் வந்து ஒன்றும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது கிடையாது. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் டெல்லியிலேருந்து வந்தாங்க. அவங்களுடைய அறிக்கையை கூட வாங்கி கொடுத்தோம். நாங்கள் எந்த தவறும் செய்யாததுனால இது நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஏன்னா அது ஒரு இயற்கையாக நடந்த நிகழ்வு. அது அப்போலோ வருது. எதிரிகள் எதையாவது ஒன்று சொல்லி மக்கள் மனதிலே தீய கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யாரையுமே பார்க்க விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நான் பார்க்கவே இல்லைன்றாரு. எல்லா அமைச்சர் பெருமக்களும் முன்னாடி இருந்த அமைச்சர் பெருமக்களை நான் பார்க்கலன்றார். அம்மா அவர்களுக்கு அன்றைக்கு ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ யாரையுமே மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. எங்கள் சித்தி கூட ஒரு 10-15 நாள் மருத்துவர்கள் பார்க்க விடலை. ஏன்னா அவங்க அங்கே தனியாக இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்குறோம், உங்களெல்லாம் பார்த்தா அவங்க அந்த பிரியத்தில் எமோஷன் ஆகிறாங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களே 10 நாள் எங்கள் சித்தி கூட அங்கே அனுமதிக்கலையே. நாங்கள்லாம் 22 அனுமதிக்கப்பட்டார். நான் அன்றைக்கு ஊரில் இல்லை. 25 காலையில் சென்றேன். அப்பொழுது அம்மா அவர்களை சந்தித்தேன், பார்த்தேன். அவர்கள் அந்த அறையில் இருந்தார்கள். வெளியில் நின்று பார்த்தோம். அவர்கள் எங்களை பார்த்தார்கள். நான் வணக்கம் வைத்தேன், தலையாட்டினார்கள், அவ்வளோ. அதுக்கப்புறம் நானும் அம்மாவை பார்க்கல. அதுக்கப்புறம் யார் செப்டம்பர் 25 அதுக்கு அடுத்த நாள் ஊரில் இல்லை. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எங்கள் சித்தியுமே அங்கே டாக்டர்கள் வர வேண்டாம் என்று, நாங்கள் அழைத்தால் வரலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அம்மா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் சித்தி போய் பார்த்துட்டு மேலே 3rd ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க. இது பன்னீர்செல்வத்திற்கு தெரியும். அவர் தான் அங்கே அமர்ந்திருப்பார். அவருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவர் அரசியலிலே எப்படியாவது தனக்கு வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு மிருகம் பன்னீர்செல்வத்திற்குள் ஒளிந்திருக்கிறது என்பது எனக்கு உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர் அந்த 70 நாட்களிலே அவர் தான் முதல்வராக இருந்தார். அம்மா அவருடைய இடத்திலே அவருடைய பொறுப்புகள் அவர் இருந்தார். அவர் தான் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்.
அதற்கு பிறகு முதல்வராகி 70 நாள் அவர் தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு தோன்றாத சந்தேகம் அவர் இப்பொழுது கிளப்புகின்றார் என்றால் அதற்கான உண்மை காரணம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல கட்சி கட்டுப்பாட்டுக்காக நான் அமைதியா இருந்தேன் கட்சி கட்டுப்பாட்டுக்காக அமைதியாக இருந்தேன்னு சொல்வதே ஒரு குற்றம் தானே. இது கட்சி கட்டுப்பாடு என்பது வேறு, இது போன்ற நிகழ்வு என்பது வேறு. நான் கட்சிக்காரர் என்பதால் இன்னொரு கட்சிக்காரர் ஒரு கொலை செய்கிறார் என்றால் அது கட்சி கட்டுப்பாட்டுக்காக நான் சொல்லவில்லை என்று சொல்வது சட்டப்படி சரியா இல்லை தர்மப்படி சரியா? மறைந்த முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நேரத்தில் ஃபோட்டோ ஏதாவது எடுக்கப்பட்டதா, வீடியோ ஏதாவது இருக்குதா? அது வெளியாயிருந்தா இந்த பிரச்சனைக்கு இன்னொரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்குமா? உங்களுக்கு நன்றாக தெரியும், அம்மா அவர்கள் யாரையும் அவர் சந்திக்கும் பொழுது அவர் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அவர்கள் அனுமதி இல்லாமல் அவர் யாரும் பார்க்க முடியாது. அவங்களுக்கென்று ஒரு சிஸ்டம் உண்டு. அம்மா அவர்கள் விரும்பாத பொழுது அதை நாம் எப்படி செய்ய முடியும்? இல்லை, ஸோ அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறனாலே அவங்க விரும்ப வேண்டாம் என்று கூறிய காரணத்தினால் செய்யப்படவில்லை. இது பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா? ஒரு ஃபோட்டோவோ வீடியோ இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி? இல்லை, விடலாமா என்று அவங்க யாராவது சொல்லி கேட்ட பொழுது கூட அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையா? இல்லாட்டி வெளியில் வந்துடுவோம், இது தேவையில்லை அப்படி. உங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு, சந்தேகமாக பார்க்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படுது. உங்கள்னா அடுத்தவங்களுக்கு 7.5 கோடி மக்களுடைய தலைவர் அவங்க, இந்த நாட்டுடைய முதல்வர். டெய்லி அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை அப்போல்லோ சேர்மன் வந்து பிசி ரெட்டி தான் ரெகுலராக வந்து சொல்லி கொண்டிருந்தாரு. அப்போ வெளியே வந்த பல தலைவர்கள் வந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட பேசணும், உறவினர்கிட்ட பேசணும். திரு தாப்பாண்டியன் அவர்கள் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதா, சந்தித்தவர்களை சந்தித்தேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ யாருமே நேரில் பார்க்கல. வந்து ஐசியூவில் இருந்தாங்க, எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு இதில் தான் அவங்க ரூம்லேயும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒருவர் வந்து ஐசியூவில் இருக்கிறப்ப வெளிநபர்களே அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கு, அது எப்படி அந்த அறையில் போய் எல்லாரையும் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் இதெல்லாம் வேணும்னு சொல்கிறது. அரசு தரப்புலையோ கட்சி தரப்புலையோ சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள் வந்து டூ லேட், ரொம்ப தாமதம் அப்படின்னு நினைக்கலையா? அதாவது எந்த ஒரு தவறும் நடக்காத பொழுது, அது ஒரு பொது இடத்திலே பொது மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வரும் பொழுது எந்த ஒரு தவறும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் மடியில் கனம் இல்லாதவங்க இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற எண்ணத்தில் தான் இருந்தோம். ஒரு கட்டத்திலே எங்கு கூட இருந்தவர்களே, அங்கு சாட்சிகளாக இருந்தவர்களே, அங்கு நடந்தவருக்கு பொறுப்பானவர்களே இந்த அளவிற்கு சென்று துரோக சிந்தனையோடு செயல்படும் பொழுது அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் நினைத்த காரணத்தினால் அந்த அறிக்கைகளை எல்லாம் பெற்று நாங்கள் அதை இன்னைக்கு திரும்ப ஏற்கனவே சொல்லப்பட்டவற்றை திரும்ப சொல்கிறோம். இன்னமும் கூட ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குதா நீங்க நினைக்கலையா? அந்த கன்னத்தில் இருந்த 4 புள்ளி என்னது, அந்த 27 சிசிடிவி கேமரா ஏன் அகற்றப்பட்டது, இதெல்லாம் இன்னும் தெரியல. அவங்களுக்கு வந்து சிகிச்சை முறைகள்லாம் சொல்லப்பட்டது. சிசிடிவி கேமரா எதுக்கு அகற்றப்பட்டதுன்னு நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தானே கேட்கணும், அவங்க தானே பதில் சொல்லணும். அங்கே அவங்க எதற்காக என்ன யார் சொல்லி நிறுத்தினார்கள் அவர்களை கேளுங்கள். இவங்க ஒரு பொய் பிரச்சாரம் செய்வதற்காக உங்கள் ஊடகங்களை பயன்படுத்தி எதற்காக நிறுத்தப்பட்டது என்று கேட்பவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு அந்த கேள்வியை அப்போலோ நிர்வாகத்திடம் எதற்காக சிசிடிவியை யார் சொன்னதின் பேரில் நிறுத்தினீர்கள்? ஓகே, சிசிடிவி வந்து அப்போலோட்ட கேட்கலாம், இந்த 4 புள்ளி யார்கிட்ட கேட்கலாம்? அது மருத்துவர்கள் தானே அவங்களுக்கு அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு செய்கிற அந்த 1 நாள் 2 நாள் வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட சிகிச்சையில் அவங்க செஞ்சுருக்காங்க. இல்லை, டாக்டர் சுதா சேஷன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அன்றைக்கி டாக்டர் பீலேயோட சேர்ந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது அந்த புள்ளிகள் என்னன்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. நாங்கள் வந்து எம்பாமிங் பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் அதுக்கும் இந்த புள்ளிகளுக்கு இந்த சம்பந்தம் இருக்குமா தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியாது. நான் வந்து அந்த மாதிரி புள்ளிகள் பார்த்ததில்ல. நான் ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும்போது அந்த மாதிரி புள்ளிகள் வேறு யார் முகத்தில் இருந்து பார்த்ததில்ல. ஆனால் 4 புள்ளிகள் ரொம்ப தெளிவாக மருத்துவர்கள் அவங்களுடைய சிகிச்சையில் ஏதாவது வந்திருக்கலாமே தவிர அதை தாண்டி அங்கே போய் என்ன பண்ணியிருக்கலாம்? அதுதான் இன்னைக்கு எய்ம்ஸ் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. சரி, இது வந்து நீங்கள் இவ்வளோ சொன்ன பிறகும் கூட எதிர்கட்சிகளோ திரு பன்னீர்செல்வமோ மற்றவர்களோ இதை ஏற்கிற மாதிரி இல்லை, அவங்க தொடர்ந்து தங்களுடைய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான நீங்கள் சொன்ன மாதிரி மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏன் ஒரு நீதி விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிடக்கூடாது? சார், அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க மத்திய அரசாங்கம். நம்மளுக்கு என்ன இருக்குது? அரசாங்கம் நாங்கள் வச்சோம்னா நாங்கள் வந்து அதை இதை உங்களிடம் அரசாங்கம் இருக்கிறது, உங்கள் அந்த நேர்மையான விசாரணை நடக்காது. அவர்களாம் மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் விசாரணை கமிஷன் வைக்கட்டுமே. அதில் முதல் விசாரிக்கப்பட போவரே பன்னீர்செல்வம் தானே, அவர் பதில் சொல்லட்டும்.
அவருடைய கேள்விக்கு அது யாரையெல்லாம் கேட்க விரும்புகிறார்களோ விசாரணை வைக்கட்டும். ஸோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக மத்திய அரசு ஒரு நீதி விசாரணை கமிஷன் அமைத்தால் அதில் உங்களுக்கு இன்னும் ஆட்சேபனை இல்லை? எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அப்படி ஒரு நீதி விசாரணை அமைந்தால் நிச்சயம் இவர்கள்தான் குற்றவாளி கூண்டிலே ஏறுவார்கள், இவர்கள்தான் அதில் A1ஆக விசாரிக்கப்பட போகிறார்கள். ஏன் இவ்வாறு பொய்யான கருத்துக்களை பரப்புகிறீர்கள் என்று இவர்கள்தான் தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் நிச்சயம். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. நீங்கள் அதுக்கு முன்னாடி சொன்னீங்க திமுகவுடைய ஆதரவு இருக்குது, நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னாங்க. அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க, மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆசை வார்த்தைகள் புரிய பண்ணாங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வந்து நத்த விஸ்வநாத் உட்பட பலர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ தங்கம் 3 கோடி இதுதான் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நத்த விஸ்வநாத் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நத்த விஸ்வநாத் தான் இருக்கிற பிரச்சனைகளால் பயந்துக்கிட்டு அவருக்கு இன்கம் டேக்ஸு அவர் மகன் அமர் மேல் உள்ள சொத்து பட்டியலெல்லாம் எடுத்துட்டு அவர் இன்கம் டேக்ஸ் வளர்த்துறதுனால பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு அவர் அங்கே போய் இதெல்லாம் சொல்கிறாரு. அவர்கள் தான் பல கோடிகளை தருவதாகவும் பல்வேறு வாக்குறுதிகளை கூறி அவர்கள் தான் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து துன்பப்படுத்தி வந்ததால் அவர்கள் அனைவரும் எங்களிடம் முறையிட்டார்கள். இதுவும் அதுபோல் யாராவது தொலைபேசி தொடர்புண்டால் அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள், நாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று கூட கூறினேன். அதை அறிந்து கொண்டு அவர் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வெறும் அவதூறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. அப்போ ஏன் நீங்கள் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? ஏன் சட்டம் ஒருத்தர் வந்து உங்கள் மேலே வாய்க்கு வந்தெல்லாம் குற்றச்சாட்டு சொல்வார் அப்படின்னு நீங்கள் அப்படியே கடந்து ஏன் போகணும்? அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்ட்டு. எங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்கள் கூட ஒத்துமையாக இருக்காங்க. முடியாதவர்கள் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் போய் நம்ம அரசியலில் பெருசாக எடுத்துக்கூடாது. ஆட்சி அமைத்தது உண்மை தெரிஞ்சுட்டு பொதுமக்களுக்கு புரிஞ்சுட்டு இதுக்கு மேலே நாங்கள் போய் டெய்லி அவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பிஹெச் பாண்டியன் மாதிரி ஏதாவது வழக்கு வருமா, வழக்கு கிடைக்குமா, அதில் வருமானம் வருமா? பிஹெச் பாண்டியன் இன்றைக்கு அல்ல, புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் அம்மாவுக்கு எதிராக பல்வேறு முறை அவர் வழக்குகள் போட்டிருக்கிறார். அம்மா அவர்களுக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளுடன் சேர்ந்து அம்மா அவர்களை வைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அவங்களுடைய மிகப்பெரிய அன்பை பெற்றவராக அவருடைய குடும்பமே இருந்தது இல்லையா? அது வந்து அவரை மன்னித்து 99 அவருக்கு மனைவிக்கு பதவி, அவருடைய மகனுக்கு பதவி, இன்னொரு மகனுக்கு பதவின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாம் கொடுத்தார்கள். அதே அம்மா அவர்கள் பதவியிலிருந்து எடுத்தார்கள். நீங்கள் அவருக்கு ஒரு அளவுகளோடு கேட்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் 30 ஆண்டு காலம் அம்மா உங்களோடு இருந்தார், உங்களை எல்லாம் பதவி கொடுத்தார் அப்படி என்பதை விட்டுவிட்டு உங்களை ஏன் ஒதுக்கினார், ஏன் சேர்க்கவில்லை என்று கேட்கிறீர்கள். கடைசி காலத்தில் அந்த பதவி எதுவும் அவர்களுக்கு இல்லையே. நீங்க சொல்றது அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவர்கள் பதவியில் இல்லை என்பது உண்மை, ஆனால் யாருமே நீக்கப்படவில்லை. நீங்கள் நீக்கப்பட்டிருந்தீர்கள். அந்த ரெண்டு ஒரு நீக்கப்பட்டதற்கு காரணம் இவர்கள் போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாரோ ஒரு சிலர் எங்கள் குடும்பத்திலே செய்த நடவடிக்கைகள் அம்மா அவர்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கலாம். சின்னம்மா அவர்களின் குடும்பம் நம்போது எடுப்பது தானே அவர்களுக்கெல்லாம் கூறி அதனால் ஒதுக்கி வைத்திருக்கலாம். 96 சின்னம்மா அவர்களுடன் அவர் குடும்பத்தினருடன் எந்த உறவும் இல்லை என்று அம்மா சொன்னார்கள். அன்றைக்கு எங்களை எல்லாம் நீக்கினார்கள். திரும்பவும் என்னை அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளர் அளித்த போது என்னை மீண்டும் கட்சியில் எல்லாம் சேர்க்கவில்லை. என்னால் அம்மா அவர்கள் செய்த பொழுது அது தேவையில்லாமல் இருந்தது. இப்பொழுது அம்மா அவர்களுக்கு அன்றைக்கு என்னை சேர்த்திருந்தால் இதே போன்ற அறிவிப்புகள் தேவையில்லை. 96 இது நடந்தது. அதை நீங்கள் மறைத்து விட்டு பேசுகிறீர்கள், அவர் மறந்து விட்டு பேசுகிறீர்கள். 96 இது போன்ற போட்டி அதிமுக என்ற பெயரிலே இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவரே சேர்த்துட்ட பிறகு கேள்வி எழல. அவர் இருந்தவரை சேர்க்காத போதுதான் அந்த கேள்வி. 96 இதே குற்றச்சாட்டு இருந்த போது சின்னம்மா அவர்களே நாங்கள்லாம் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அம்மா அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லை, அவர்கள் எல்லாம் நீக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அறிவித்தார். பிறகு அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களை அவர்கள் அந்த மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். நாங்களெல்லாம் அம்மா அவர்களோடு இருந்தோம். இந்த முறையும் அம்மா அவர்கள் இது எப்பொழுதும் இன்றல்ல, புரட்சித் தலைவர் மறந்த நாளிலிருந்து இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். அம்மா அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக செய்யப்பட்ட பிரச்சாரம். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததால் அம்மா அன்றைக்கு 2011 டிசம்பரில் நினைத்திருக்கலாம் இது தேவையில்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கலாம்.
அதற்கு பிறகு கூட நான் 2-3 முறை அம்மா அவர்கள் என்னை வர சொல்லி பார்த்திருக்கிறார்கள். கூட்டணி விஷயமாக எங்கள் மூலம் பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பெருமை, நாங்கள் அம்மா கூட 2012 இல்லை என்றால் தான் அது வந்து 2011 நீக்கப்பட்ட பிறகு கூட சில 14 தேர்தல் அப்போ கூட நான் கூட்டணி விஷயமா சில விஷயங்கள் பேசியிருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேர் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அது தெரியும். சில தலைவர்களோட பேசியிருக்கோம். அதெல்லாம் இதை வந்து எங்களுக்கு அம்மா கூட நாங்கள் இல்லைன்னா தான் அது வந்து இருக்கோன்னு சொல்கிறது வந்து நாங்கள் ஒன்றும் அதை வந்து ஒன்றும் விளம்பரம் தெரிவிக்க வேண்டியது இல்லை. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் இது வந்து நான் இப்போ பார்க்கலங்க. 87 இதை போன்ற வழக்குகளை சந்தித்தோம். இப்பொழுதும் அதே ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து நடக்கிறது. இதையெல்லாம் சுலபமாக 87 வந்து 2017 அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ரிப்பீட் ஆகல. அப்பொழுது வேறு, இப்பொழுது வேறு. இல்லை, கட்சியுடைய விதி பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு இருக்குது. இவர் நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் அசாதாரண சூழ்நிலையிலே கழக விதிகளின்படி பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும். மறைந்த பொதுச் செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் பதவி நம் காலியாக இருந்தால் பொதுச் செயலாளர் முந்தைய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படியே தொடர்வார்கள். மறு பொதுச் செயலாளர் நியமிக்கப்படும் வரை அவங்களுடைய செயல்பாடு பார்ப்பாங்க. அப்படியே தொடர்வார்கள்லாம் கிடையாது. மறு பொதுச் செயலாளர் நியமனம் செய்யும்படி வரை, தேர்ந்தெடுக்கப்படும் வரை என்று கிடையாது, நியமனம் செய்யும்படி வரை. இப்போ அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நியமனம் செய்வதற்கு சட்டத்திட்டத்திலே வழிகள் இருக்கிறது. அதன்படி நியமனம் செய்யப்பட்டார். அந்த பொதுச் செயலாளருக்கு பொதுக்குழு அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். நீங்களே கூறினீர்கள், தேர்ந்தெடுக்கப்படும் வரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவர்கள் தொடருவார்கள் என்று சொல்லப்படவில்லை. இல்லை, அப்படி ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அதில் இல்லைன்னு அவங்க எல்லாம் இல்லை. அது அவங்களே ஏற்றுக்கிட்டு அவங்களே கையெழுத்து போட்டு பண்ணிட்டு இன்றைக்கி அவங்க தான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற மாதிரி அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் இட் இஸ் அப்ரூவ்ட் பை லா. ஓகே, துணை பொதுச் செயலாளராக உங்களை நியமிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களோட கடிதத்தை அனுப்புனீங்க. ஆனால் வந்து அந்த பட்டியலில் தினகரன் பேர் இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அந்த பட்டியலை நாங்கள் இன்னும் கொடுக்கல. பொதுச் செயலாளர் நியமனத்துக்கு அப்புறம் எந்த நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது நியமனம் செய்யப்பட்ட அந்த பட்டியல் தேர்தல் கமிஷனுக்கு செல்லாததுனால அவங்க சொல்லியிருக்காங்க. திரும்பி அதை கொடுத்துருவோம். பொதுச் செயலாளருடைய அனைத்து அதிகாரத்தோட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வந்து சட்ட விதியிலே இருக்குது. துணை பொதுச் செயலாளருங்கிறது இருக்கும். பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் செயல்படுறதுக்கான அனைத்து அதிகாரம் சட்ட விதிகளிலே இருக்குது. ஓகே, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது 122 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. 136 ஆரம்பித்த எண்ணிக்கை 132 போய் கடைசியில் முடிஞ்சிருக்கு. எம்எல்ஏக்களை பதவியேற்ற போது ஆர்கே நகர் காலியிடம் உட்பட இது குறைஞ்சிட்டே வர்றது. வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக இருக்கிறது ஒரு ஆபத்தான நிலைமையாக நீங்கள் உணரலையா? அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஆட்சி திமுக 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸுடைய முழுமையான சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தது. அதுபோல் எங்களுக்கு இந்த 122 பேர் எங்கள் கூட ஆதரவாக இருக்காங்க. இல்லை, இப்போ வந்து திமுக வந்து ஒரு வைப்ரண்டான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கு. ப்ளஸ் உங்கள் கூடவே இருந்த திரு பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு முனைப்பில் இருக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிறவங்களே வந்து 5 பேர் தான் கூட அடிக்கும் போது என்ன, அதனால் என்ன பண்ண முடியும்? 5 பேர் எங்களுக்கு 122 பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? அவங்க 5 பேரை தூக்கிட்டு ஓடிடுவாங்க கேட்குறீங்களா? எங்கள் ஒழிச்சு வச்சிருவாங்க கேட்குறீங்க? இல்லை, அவங்களால ஆட்சி அமைக்க முடியுதா இல்லையாங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த முடியும் இல்லையா? எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாங்கள் அரசாங்கம் இன்னும் 4 ஆண்டுகள் நடந்து சிறப்பாக செயல்பட்டு நல்லாட்சியை கொடுத்தால்தான் அம்மா அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர முடியும் என்று அவர்களுக்கு தெரியாதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒற்றுமையாக செயல்படுவோம். 3வது முறையாக கன்சிக்யூட்டிவ் ஜெயிப்போம்னு சொல்கிறீங்களா? நிச்சயம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2016 மே சட்டமன்ற தேர்தலிலேயே வாக்கு வித்தியாசம் வந்து 1.5 விழுக்காடுக்கும் குறைவு. ஜெயலலிதா ஒரு ஆளுமை கொண்ட தலைவி இருந்தபோதே 1.5 விழுக்காடு குறைவு. இன்னைக்கு திமுக இன்னும் அதிகமான வைப்ரண்ட்டாக ரொம்ப அக்ரெசிவாக ஆக்டிவாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட 5லேருந்து ஒரு 8% வாக்காவது திரு பன்னீர்செல்வம் தெரியல கொடுப்பாருன்னா 5% கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் 5% கொடுக்க மாட்டீங்களா? மொத்தம் 11 ஓட்டு தான் சொல்லிடுவீங்க. பன்னீர்செல்வமே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் எங்கு போட்டிட்டாலும் அவர் வெற்றி பெறுவாரா?
என்பதை நீங்கள் பாருங்கள். இல்லை, நான் திரு பன்னீர்செல்வம் வெற்றி பெறாரா இல்லையாங்கிறத தாண்டி அதிமுகவுடைய ஓட்டு வங்கி உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன அந்த 87 இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 89ல் அதிமுக 2ஆ இருந்தபோது தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சேவல் ரெட்டைப்புறா இருந்தபோது. சரி. அப்படி நான் சொன்னேன், நான் 20% போயிருச்சுன்னு நான் சொல்லலை, 5% போனால் கூட உங்களுக்கு ஒரு பலவீனமாக நீங்கள் பார்க்கலையா? இந்த 1% என்பது இந்த தேர்தலில் குறைவாக இருந்தது. மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியோடு நல்ல வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் சொல்வது போல இல்லாமல் சிறந்த வாக்கு சதவீத வித்தியாசத்திலே நிச்சயம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பெற்று வெற்றி பெறுவோம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரிய சேலஞ்செலாம் இல்லை. அது ஒன்றும் பை எலெக்ஷன் வருது, அது எங்களுடைய இதற்கு முன்னாடி 77லிருந்து அது எங்களுடைய தொகுதி. 96 ஒரு முறை தான் நாங்கள் அங்கே சொல்லிவிட்டிருக்கிறோம். இல்லை, 96க்கு பிறகே தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சிருவாங்கங்கிறது ஒரு ஆப்வியஸான விஷயமா எல்லாருமே சொல்லப்பட்ட விஷயம். பட் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா இல்லை, அதிமுகவில் ஒரு சின்ன விரிசல், ப்ளஸ் திமுக வைப்ரண்டாக இருக்குது, தீபா வேற போட்டியிட போகிறாங்க. தேர்தல் வரட்டும், அதிமுக நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் வெற்றி பெறும். 50,000 வாக்குகள் பெறாது, 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எங்களுடைய வேட்பாளர் நிச்சயம் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை விட 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவார். உள்ளாட்சி தேர்தலும் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் நெருங்கி வரப்போகுது. இதற்கு முன்னாடி வந்து 2011லேயே வந்து தனித்து தான் போட்டிட்டு அப்போ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தலையும் ஆர்கே நகர் தேர்தலையும் அதிமுக தனித்து தான் சந்திக்க போகிறதா? அதை கட்சியின் மற்ற நிர்வாகிகளுடன் சேர்ந்து முடிவெடுத்துத்தான் அதை அறிவிப்போம். ஸோ கூட்டணிக்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. கூட்டணி சேருவோமா வேண்டாமா என்பதை பற்றி மற்றவர்களுடன் சேர்ந்து தான் முடிவெடுப்பேன். இல்லை, அதற்கான ஸ்பேஸ் இருக்குதோ அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, ஏன்னா ரெண்டு ட்ரெண்ட் வச்சுருந்தாங்க 2011. இப்போ கேட்குற நேரத்தில் எனக்கு மனதில் அது மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, வேணுங்கிற எண்ணமும் இல்லை, வேணாங்கிற எண்ணமும் இல்லை, பிளாங்காக இருக்கேன். அது தலைமைக்கு உள்ள ஜெயலலிதா வந்து ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தனித்தே அதிமுக போட்டிட்டு பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதி, சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சி, உள்ளாட்சி தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மை வெற்றி அப்படின்னு அவங்க வந்து அதிமுகவை ஒரு தனிப்பெருங்கட்சியாகவே முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம், அந்த வாய்ப்பு தொடர்றதா, இல்லாட்டி அவங்க இல்லைங்கிறனால வேறு வாய்ப்புகள் தேட வேண்டிய நிலை? உங்களை ஓப்பனாக சொல்கிறேன்னா, நான் வந்து பிளாங்காக இருக்கேன். அது மாதிரி ஒரு முடிவை நாங்கள் எல்லா மூத்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து பொதுச்செயலாளரோட ஆலோசனைப்படி முடிவெடுப்போம். தீபா அவர்கள் வந்து ரெட்டலையை மீட்பது தான் எங்களுடைய நோக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான திறமை இருக்குது இல்லைங்கிற உங்களுடைய விமர்சனங்களை தாண்டி அவங்க ஜெயலலிதாவுடைய உறவினர் அப்படிங்கும்போது ஒரு எமோஷனலான கனெக்டிவிட்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இருக்கிற பார்க்குறதுக்கு ஜெயலலிதா மாதிரியே வேறு இருக்கிறாங்க. அப்படியா? எனக்கு அப்படியே ஒன்றும் அம்மா மாதிரி இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஃபோட்டோலாம் அப்படியே போட்டு தான் அப்படி மாதிரி. இது ஏதோ நீங்கள் என்ன கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. அம்மா மாதிரி அவங்க ஒன்றும் இருக்கிறதா தெரியல. சரி, ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. நான் சொன்னேன் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க வந்து தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிப்பது, ரெட்டலையை மீட்பேன்னு சொல்கிறது, ஆர்கே நகரில் போட்டிடுவேன்னு சொல்கிறது, இது இன்னொரு சேலஞ்சாக நீங்கள் பார்க்கலையா? அது 89லேருந்து இது மாதிரி சேலஞ்செல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போட்டி அதிமுகன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி பண்ணாங்க. தலைவர் இருந்த பிறகு, அம்மா தலைமையேற்ற பிறகு நால்வரணின்னு ஒரு அதுக்கும் இதுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம். இது வந்து அவருடைய குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் அப்படிங்கும் போது புரட்சி தலைவருடைய உறவினர்களும் இது போன்று அரசியலிலே முயற்சி செய்தார்கள். அதுபோல் அவரும் முயற்சி செய்தால் அவருடைய விருப்பம். அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளராக திருமதி தீபா வந்து நீங்க கட்சிக்கு வாங்க, நீங்க இங்கே செயல்படுங்க அப்படின்னு சொல்றதா, இல்லாட்டி நீங்க பாருங்க வி ஆர் ரெடி டு ஃபேஸ் யூ அப்படின்னு பார்க்குறதா? எது உங்களுடைய ரியாக்ஷன் அந்த இடத்துல? அவங்களுக்கு அவங்க ஒன்றும் கட்சியிலலாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்க ரெட்டலையை மீட்பது தான் என்னுடைய ஜெயலலிதா இடத்துல என்னை வச்சு பார்க்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க விருப்பப்படலாம். நேரடியாக முதலமைச்சர் கட்சிக்காரர்களும் மக்களும் தானே முடிவு செய்யணும். 1.5 கோடி தொண்டர்களும் தமிழக மக்களும் தானே. இல்லை, திரு ஓபிஎஸ்ஓ திருமதி தீபாவோ ரெண்டுமே வந்து ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்குக்கு தான் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அப்படி நினைக்கவில்லை. அவங்க வந்து திரு பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர், அவ்வளவுதான். திருமதி தீபா பற்றி எனக்கு ஒன்றும், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை பிரிப்பார், எங்களுக்கு போட்டியாக இருப்பார் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. திரு தீபக் அவர்கள் தினகரன் எங்கள் அண்ணன் தான், ஆனால் அவர் வந்து துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடாது, அவர் வந்து பன்னீர்செல்வம் முதலமைச்சர். எப்போ பேட்டி கொடுத்தார்? பகல்லையா இரவுலையா? அவர் இந்த ஏழி மார்னிங்கா?
இல்லை என்கிட்ட கொடுத்தபோது மதியம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதோ உட்பொருள் வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்குறதே நான் வந்து ரொம்ப மரியாதையாக சொல்கிறேன், டீசெண்டாக சொல்கிறேன். தீபக் எதை வேணாலும் பேசுவார். அவரும் கூட அந்த குடும்ப உறுப்பினர் தான். அவரை வச்சு தான் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே. நானுமே சின்னம்மா குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சசிகலா அவர்கள் மிகுந்த மரியாதை வைத்து அவரை தான் அந்த இறுதி சடங்குலாம் செய்யறதுக்காக அழைச்சிருந்தாங்க. எல்லாம் சின்னம்மா வந்து ரொம்ப மரியாதை வைத்து அம்மாவுடைய உறவினர்னு அழைச்சாங்க. அதெல்லாம் உண்மைதான். பட் அவருடைய செயல்பாடு என்பது சின்னம்மாவால் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அவர் என்றைக்குமே அம்மா அவர்களால் அரசியலிலோ எங்குமே அவர் அறிமுகப்படுத்தப்பட்டதாக எனக்கு நினைவிலேயே இல்லை. போயஸ் தோட்டம் எங்களோடது, நாங்கள் அந்த கடனை அடைக்க போகிறோம், அந்த வட்டி அபராதத்தை நாங்கள் கட்ட போகிறோம்னு சொல்லி சொல்கிறது, அது வந்து ஒரு உறவினருங்கிற முறையில் ஒரு லீகல் வாய்ப்புகள் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றிலாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் தீபக் சொல்கிறதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நான் பேச விரும்பலை. அக்டோபர் 11 முதலமைச்சருடைய துறைகள்லாம் திரு பன்னீர்செல்வம் கொடுக்கப்பட்ட போது அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கான்சியஸாக எடுத்த டிசிஷன் தானே? ஆமாம். அப்போ கூட அவருடைய நம்பிக்கையே பன்னீர்செல்வம் தான் பெற்றிருந்தார், மற்றவர்கள் யாரும் பெறலன்னு தானே பார்க்கணும். அது எப்படி? அப்போ வந்து அவர் அந்த இடத்துக்கு உட்கார வைக்கணும்னு நினச்சா அவர் தான் நம்பிக்கையாக இருந்தார் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அந்த இடத்துக்கு திரு தினகரனோ திரும்ப சசிகலாவோ வேற யாருமோ இல்லாட்டி வேற சட்டம் இன்னும் எடப்பாடி 2001 அவரை முதல்வராக உட்கார்ந்தாங்க. 6 மாதத்துலேயே அவர் மேலே பெரிய நம்பிக்கை வந்தால் உட்கார வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2001 ஏப்ரல் மாதம் மே மாதம் நடந்த எலெக்ஷனுக்கு பிறகு செப்டம்பர் 3 மாதம், இதில் செப்டம்பர் 21 அம்மா வந்து பதவியிலேருந்து இறங்குற சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது 3 மாதங்களுக்குள் அவரை அமர வைத்திருப்பார் என்றால் நீங்கள் ஒரு அரசியல் தொலைநோக்கு வல்லுநர். அது 3 மாதத்திலே அவர் மேலே பெரிய அவர் அந்த 140 சட்டமன்ற அவர் தான் சிறந்தவர் என்று அவர் அன்றைக்கே நினைத்து உட்கார வைத்திருப்பார். அந்த விசுவாசம் அவங்க வந்து அவருடைய திறமையை பார்த்து கொடுக்கல. அவங்க சொன்னது அது 141 பேர் அவருக்கு ஒண்டிதான் விசுவாசம் அதிகமாக இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க, இது போன்ற ஒரு சம்பவம் வரலாற்றில் இதிகாசங்கள்ல எங்கேயுமே நடந்ததா நான் பார்க்கல. அப்படிப்பட்ட விசுவாசி திரு பன்னீர்செல்வம், அவரை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறார். 13 வருஷங்கள் அதே மாதிரி அம்மா வந்து விசுவாசத்தை பாராட்டுவாங்க. விசுவாசமா இல்லைன்னா அவங்க ஒதுக்கி வைப்பாங்க. சேடப்பட்டி முத்தையாவையும் இப்படி தான் அவர் வீட்டு திருமணத்தில் அவருடைய விசுவாசத்தை பாராட்டினாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் மாற்றி ஓட்டு வாக்கு அளித்ததும் அவர் அடுத்த 1 மாதத்தில், அந்த எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, மார்ச் 19, 99 அவர் வீட்டு திருமணத்தில் விசுவாசத்திற்கு அகராதியிலே ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அது சேடப்பட்டி முத்தையா என்று நம்பினார். ஆனால் ஏப்ரல் 17 அவருடைய செயல்பாடை தெரிந்து கொண்டு அவரை இயக்கத்திலிருந்து ஒதுக்கினார், கட்சியிலிருந்து நீக்கினார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக அவங்க வந்து நம்பிக்கை வாய்ப்பு கொடுத்தாங்க. 3வது முறையாக அவங்க மருத்துவமனையில் இருந்தபோது திரும்ப 3வது வாய்ப்பு அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க போது இந்த ட்ரஸ்ட் அவர் வந்து அந்த அம்மாட்ட சம்பாதிச்சார். அந்த அவரை அம்மா அதான் சொல்றேன், அவர் இன்னொரு சேடப்பட்டி முத்தையாக இருந்தார் என்பது காலம் இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலையே அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் சதி செஞ்சீங்க, இந்த குடும்பத்தினர் சதி செய்தாங்க, ஆனா வந்து ஜெயலலிதா வந்து அதை ஏற்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம எதை வேணாலும் சொல்லுவார். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதுக்கும் அவர் 2016 வந்து அன்னைக்கு முதல்வரானது யார் காலில் அப்போலோவில் விழுந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நல்லா சொல்லுவாங்க, அவர் ஆஸ்கார் அவார்டுக்கு ஏற்ற ஒரு சிறந்த நடிகர் என்று என்னிடமே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் அம்மாவிடம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அறிமுகம் செய்தீர்களே அண்ணன் அப்படி என்று பல முறை எங்களிடம் பல பேர் என்னிடம் வருத்தப்படுவார்கள். 2 கேள்வி. உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களை பார்த்தா ரொம்ப வியப்பான ஒரு அணியா இருக்குது. திரு வீரமணி, திரு சுப்பிரமணிய சாமி, திரு சில சந்தர்ப்பங்களில் திரு திருநாவுக்கரசர், திரு பழன் நெடுமாறன், இப்படி ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் வந்து அதிமுக நடக்கிறதுக்கு ஆதரவா பல கருத்துக்களை கூட சொல்லிட்டு வர்றாங்களே, என்ன? நீங்கள் தான் சொல்லணும், அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தானே வேப்பு பெறுறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். நான் இதை யதார்த்தமாக தான் பார்க்குறேன். அவர்களுக்கு உண்மை தெரிகிறது, உண்மைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். யாருமே ஆதரிக்கக்கூடாது என்கிற துணியில் நீங்கள் பேசுவதாக சுப்பிரமணிய சாமியும் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய எண்ண ஓட்டமும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அடைத்து வைத்திருந்து அன்றைக்கு சட்டமன்றத்திலே அமர வைத்து அவர்களை மிரட்டி உரட்டி வாக்களிக்க வைத்தது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார். அதே சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதனால்தான் அங்கு அமர்ந்திருந்தார்கள். இல்லை என்றால் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக
வாக்களித்திருந்திருக்கலாம். அதுக்காகத்தானே அவங்க ரகசிய வாக்கெடுப்பு கேட்டாங்க. அவங்க ரகசிய வாக்கெடுப்பு நேராக வாக்களிச்சாங்கன்னா அங்கே எல்லாரும் துப்பாக்கியை வைத்துட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தாங்களா சட்டசபைக்குள்ளார? இல்லை தெரியுமே யார் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற வெளிப்படையாக தெரியும் போது ஒரு வெளிப்படையாக அதனால என்ன ஆகிட போகுது? நீங்கள் சொல்ல 11 பேர் அங்கே போகிறவங்களுக்கு துணிச்சே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? தெளிவாக சொல்கிறேன். தந்தி டிவியில் கூட அந்த 15 நாட்கள் உங்களுடைய இதை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதை பதிவு செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறேன். அந்த 15 நாட்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிடித்து சிறை வைக்கப்பட்டது போன்றும் அவர்களெல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தான் நீங்கள் எல்லாம் இன்று அதைத்தான் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை அந்த இப்போது கூட உங்கள் கையில் சட்டசபையில் அதற்காக தான் நாங்கள் ரகசிய வாக்கு என்பது சபாநாயகருடைய கருத்து, அவருடைய முடிவு, அவருடைய உரிமை. அங்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்த அளவிற்கு தேவை இருந்தால்தான் அவர் செய்வார். இல்லை உங்களுக்கு தெரியும், நாம் யாருமே அஸ்ஸாமில் நம்ம எப்போ ஆட்சி அமைக்க போகிறோம்னு கேட்க மாட்டோம். எது இங்கே பேசப்படுதோ, எது இங்கே விவாதிக்கப்படுதோ, அந்த பேசப்படலை, அது உருவாக்கப்படுகிறது. அந்த பேச்சுகளுமே உருவாக்கப்படுகிறது. அது திட்டமிட்டு அதை பிளான் பண்ணுற இதுதான் அது. அதான் நீங்களே பார்த்தீங்க, உங்கள் தொலைக்காட்சி அதுக்கு ஒரு சாட்சி. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா அமர்ந்திருந்தாங்க. 2-3 முறை ஒத்தி வைக்கப்படுகிறது. நினைத்திருந்தால் அதில் இவர்கள் நீங்கள் சொல்வது போல எல்லோரும் பன்னீர்செல்வத்தோடு சென்றிருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? அதே கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா உங்களால செயல்பட முடியும் போது நீங்க ஏன் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரு காரணத்துக்காக தானே? இல்ல நீங்க கேட்கறதுக்காகவே நாங்க எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லையே. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லையே. நீங்க ஒரு பாண்டேவுக்கு வர சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு அரசாங்கம்? ஒரு காமன் மேன் பாண்டேங்கிறது ஒரு தனி மனிதன் தான். பாண்டே போன்றவர்கள் உருவாக்குவது தானே சராசரி மனிதனின் எண்ணமாக பிரதிபலிக்கப்படுகிறது. அங்கே சட்டசபையில் எல்லாரும் பார்த்தார்கள். எத்தனையோ பேர் எங்களுக்கும் வாக்களிக்கப்பட்டு அரசாங்கம் நிறைவேறது எங்களுக்கு எத்தனையோ பேர்கள் எழுப்பிய கேள்வி திரு பன்னீர்செல்வம். திமுகவின் என்ன அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விட வேண்டும் என்பது அவர்கள் அங்கே நடத்திய நாடகங்கள் உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு வரி சொன்னீங்க, திமுக அங்கே சரியாக செயல்படலை, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும் சொல்லி சொல்கிறீங்க. அப்படி திமுக தவறாக செயல்பட்டு இருந்தா சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. இதுக்கு முன்னாடி 100 முறை வெளியேற்றிருக்காங்க. அன்னைக்கே நடவடிக்கை இல்லை, பொறுத்திருந்து பாருங்க. நான் கேட்கல, இது என்னுடைய கோரிக்கை கிடையாது. நான் சொன்னேன் நடந்தது இதுதான். நிறைய இதை நீங்க கேட்கறது தான் கேள்வி. அதுதான் எல்லோரும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தின் பிரதிநிதி கிடையாது. நான் ஒரு டிவியில் மட்டும்தான் இருக்கிறேன் நான். ஆனால் மற்றவர்கள் சொல்வதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். எங்களிடம் சொல்வர்கள் யாரும் அதை போன்று சொல்வதில்லை. நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி இருக்கலாம் அப்படின்ற யாரும் வைக்கலையா அப்படின்னு திமுக தான் அவங்க எப்படியாவது கலைத்து விட்டு தேர்தலை வர வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அப்படி இருக்கிறப்போ நீங்க தான் அதுல நடுநிலையாளர்களாக இருந்து அது தேவையா இல்லை என்று சொல்ல வேண்டும். வைத்திருக்கலாமே என்றால் அது தேவை இருந்தால் வைத்திருக்க முடியும். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அதிமுகவுக்கு இருந்த ஒரு கடினமான காலகட்டம் கடந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் அந்த சவால்கள் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கடினமான காலகட்டமாக நான் நினைக்கவே இல்லை. இது பல முறை நாங்கள் சந்தித்து வந்த ஒரு நிகழ்வு தான். அதையும் நாங்கள் வென்று வருவோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழகத்திலே பீடு நடை போடும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி திரு தினகரன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பேர் நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.